மாரியம்மனின் ஆன்மீக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம் சேலம் மாவட்டம் இளம்பிள்ளையில் மாரியம்மன் காளியம்மன் பண்டிகை போட்டிருக்கிறார்கள். 17/3/2022 கம்பம் போட்டார்கள். அந்த நிகழ்ச்சி தொகுப்பும் நாம் பதிவிட்டிருந்தோம். கம்பம் போட்டிருக்கும் காரணத்தால் கம்பத்துக்கு தண்ணி ஊற்றுவதற்காக பல பக்தர்கள் வருவார்கள். மாரியம்மன் ஆலயத்துக்குள் ஈரமாக இருக்கும். வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகள் வரும்போது ஜாக்கிரதையாக வாருங்கள். மற்றும் கூழு கஞ்சி கொடுக்கும்போது கீழே ஊற்றாமல் பார்த்து கொடுங்கள். கீழே ஊற்றினால் யாராவது வழுக்கி விட்டு விழுந்து விடுவார்கள். மற்றும் வருவர்களும் பார்த்து வாருங்கள். பிறகு சூடான கூழோ கஞ்சோ பாயாசமோ கொடுக்கும்போது உங்கள் குழந்தைகளுக்கு யாராவது கொடுக்கிறார்கள் என்றால் நீங்கள் போய் வாங்கி கொடுங்கள். அவர்களே போய் வாங்க கூட்டமாக இருக்குது என்று அனுப்பாதீர்கள். சூடாக இருக்கும்போது மேலே ஊற்றிவிட்டால் அதுவும் அவர்களுக்கு பிரச்சனையாகிவிடும். ஆகையால் ஜாக்கிரதையாக இருங்கள். தீபம் ஏற்றும் போது தீப எண்ணெய் கீழே ஊற்றார்கள், வழுக்கி விட்டுவிடும். ஆகையால் பார்த்து வாருங்கள். மற்றும் மாரியம்மன் பண்டிகையின் போது பண்டிகை காலங்களில் ஏராளமான கூட்டம் வரும். தங்க நகை ஆவரணங்கள் விலை அதிகமாக இருக்கிறது. அதனால் குறைந்த அளவே தங்க நகை ஆவரணங்களை அணிந்து வாருங்கள். ஜாக்கிரதையாக இருங்கள். மற்றும் ராட்டந்துரி போன்றவற்றை போட்டால் ராட்டந்துருதி ஜாக்கிரதையாக ஆடுங்கள். மாரியம்மன் கோவில் ஆட்டம் தேர்தல் வரும் காரணத்தால் விடுகிறார்களா என்று தெரியவில்லை. அப்படி மாரியம்மன் கோவில் ஆட்டம் ஆடுவதாக இருந்தால் பாதுகாப்பான முறையில் மாரியம்மன் கோவில் ஆட்டம் ஆடுங்கள். மாரியம்மன் பண்டிகையின் போது கட்சி கொடியோ மற்றும் கட்சி சின்னமோ கட்சி பேரையோ பயன்படுத்தாதீர்கள். கட்சி உள்நுழைவு இல்லாமல் மாரியம்மன் ஆலயத்தின் திருவிழாவை காளியம்மன் ஆலயம் திருவிழாவையும் கொண்டாடுங்கள். வணக்கம், நன்றி. நான் உங்கள் Facebook சரவணன். டாடா.